ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பெண்ணோட பாத்திரம் ரொம்ப முக்கியத்துவமானது. பெண்களுக்கு பூமி மாதிரி பொறுமை இருக்கு. ஒரு பெண் தன்னோட குடும்பத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம கடுமையா உழைப்பா. வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளையும் அவமானங்களையும் தாங்குறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில வேண்டியது கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மெழுக மாதிரி உருகுறாங்க. ஆனா குடும்பத்துக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட கதை தான் இது. இது என்னோட கதை இல்ல, என்ன மாதிரி இருக்க உங்க கதை. இல்ல இல்ல, உங்களுக்காக எழுதின உங்க மனசுல நிக்கிற நம்ம எல்லாரோட கதை. அதோ தூரமா தெரியுதுல்ல, அதுதான் வீராபுரங்கிற ஒரு அழகான கிராமம். அதோ அங்க சிரிச்சுட்டே நடந்துகிட்டு இருக்காளே ஒரு பொண்ணு, அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். என்னோட பேரு அனாமிகா. என்னோட வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்தே இவ்ளோ நிம்மதியா இல்ல. என்னோட அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே பயங்கரமான ஒரு வியாதியால கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அம்மா இல்லாத கவலை என்ன ரொம்ப பாதிச்சுது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ எனக்கு 2 தங்கைகள் பிறந்தாங்க. அவங்க அவனி, அஞ்சலி. அவங்க இப்ப டவுன்ல ஹாஸ்டல்ல இருந்து டிகிரி படிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பாவும் எங்க சித்தியும் எங்க இருக்கீங்கன்னு தானே பாக்குறீங்க. அதுவும் அந்த திண்ணையில உட்கார்ந்துருக்காருல்ல, அவருதான் எங்க அப்பா. பேரு சுதாகர். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவரு எங்க தாத்தா ராகவன். என் அப்பாக்கு எங்க அம்மானா ரொம்ப பயம், ஆனா நான்னா உயிர். பக்கத்துல இருக்க எங்க தாத்தா ராகவன் மட்டும்தான் எனக்காக எங்க சித்தியை எதிர்த்து சத்தமா பேசுற ஒரே ஒரு ஆளு. இப்போ நான் என் சித்திய காட்டுறேன், இருங்க. அனாமிகா வீடு முழுக்க அவளாவே சுத்தி வந்தா. யாரும் எங்கேயும் இல்லாததுனால மெதுவா வெளியில வந்தா. அப்போ அனாமிகாவோட சித்தி கீதா எதிர்ல வந்தாங்க. என்ன திருடி மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வர, ஏதாவது மாயம் பண்ணலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, கிச்சன்ல சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தெல்லாம் கூட கழுவி எடுத்து வச்சிட்டேன். உங்களை எங்க தேடியும் காணோம், அதான் எங்க போனீங்கன்னு பாக்க வந்தேன், அவ்வளவுதான் சித்தி. வாஹா, உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? நான் எங்கேயாவது ஓடிட்டேன்னா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நீ துவைச்ச என்னோட புடவையில அந்த சாம்பார் கரை அப்படியே இருக்கு. ஒரு வேலை கூட உனக்கு சரியா செய்ய வராதா? நேத்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு சித்தி. அந்த இருட்டுல எனக்கு கரை எங்க இருக்குன்னு சரியா தெரியல. அந்த புடவைய மறுபடியும் நான் துவைச்சு தரேன் சித்தி. சரி சரி, எங்கேயாவது ஏதாவது பண்ணு, கிளம்பு. என் கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. உன் முகரக்கட்டைய பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல உட்கார்ந்திருந்த ராகவன், சுதாகர் 2 பேரும் எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்பா உட்காருங்கப்பா, குடிக்க தண்ணி கொண்டு வருவா? அதெல்லாம் வேண்டாமா, தண்ணி அப்புறம் குடிக்கிறேன். இன்னைக்கு உன் பிஜி ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. நீயே வந்துருச்சாம்மா? என்னன்னு வந்திருக்கு? நீ எப்ப பரீட்சை ரிசல்ட்டை பத்தி சொல்லுவேன்னு யோசிச்சு யோசிச்சு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறம்மா. ஆமாமா, காலையில இருந்து உங்க அப்பா உன் படிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா உனக்கு நல்ல மார்க் தான் கிடைக்கும். அந்த சரஸ்வதி தாயி உன்ன மாதிரி கஷ்டப்படுற புள்ளைவளை எப்பவும் விடாது. என்னோட செல்ல பேத்தி இந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்ச புள்ளையா பேர் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. தாத்தா, இப்பதான் என்னோட சிநேகிதி சரண்யா ஃபோன் பண்ணா. ஆன்லைன்ல பார்த்து ரிசல்ட் சொல்றாளாம். அத பத்தி யோசிச்சேன்னா எனக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகுது தாத்தா. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வந்தா? அதெல்லாம் ஒண்ணு வராதுமா. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிச்ச அந்த கடவுள் உன் கஷ்டத்தை வீணாக்க மாட்டாரு. கண்டிப்பா நல்ல மார்க்கோட நீ பாஸ் ஆவ. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்னுட்டு இருந்த கீதா, சரியா போச்சு, இவ பெரிய கலெக்டர் படிப்பு படிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. ஒரு எம்ஏக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, இந்த நாள்ல எல்லாம் பாஸ் ஆகுறது ஒரு பெரிய விஷயமா? ஆனாலும் படிச்சு என்ன லாபம்? அடுப்படியில தோசை கரண்டில தோசை ஊத்துறதானே இவ வேலை. ஏமா கீதா, அந்த வாயில இருந்து எப்பவும் நல்ல வார்த்தை வராதா? குழந்தை சந்தோஷமா படிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஊக்கப்படுத்த முடியலன்னா சும்மா இருக்கணுமே தவிர இப்படி கோவப்படக்கூடாது. நீ படிக்காததுனாலதான் படிப்போட அருமை உனக்கு தெரியல போல. நான் என்ன தப்பா பேசுன மாமா? எனக்கு என்ன படிப்பு அருமை தெரியாதா? ஏன் வயித்துல பிறந்த அவனி அஞ்சலிய நான் படிக்க வைக்கல? அவளுங்க டவுன்ல ஹாஸ்டல்ல உட்காந்து பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவங்கள பத்தி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நீங்க என்னடானா இந்த அனாமிகாவை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா ஏன் பொண்ணுங்க உங்களுக்கு எதிரிங்க மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள சூழல் அவ்வளவா சரியில்லை.
அந்த நேரத்துல வாசல்ல இருந்து அனாமிகா, அனாமிகா, எங்க இருக்கடி? சீக்கிரமா வெளியில வாடி, உனக்காக ஒரு குட் நியூஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். போடிமா போ, உன் சிநேகிதி வந்திருக்காளாம். அவளும் அவ குரலும் இன்னும் கொஞ்சம் நல்ல குரல் இருக்கிற ஃப்ரெண்டே உனக்கு கிடைக்கலையா? கழுத கழனிக்கு போற மாதிரி. அனாமிகா வாசலுக்கு வந்தா. என்னாச்சு சரண்யா, ஏன் அப்படி கத்துற? என் சித்தி உன் குரலை கேட்டு ஏதேதோ சொல்லிட்டாங்க, ஏதோ நினைச்சுக்காத. நம்ம பிஜி ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்துருச்சுடி. நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்க. நம்ம காலேஜ்லயே நீ தாண்டி ஃபர்ஸ்டா வந்திருக்க. அனாமிகா நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் எடுத்துட்டான்னு அவளுக்கு கோல்ட் மெடல் கிடைக்கிற அவகாசமும் இருக்குன்னு இப்பதான் நம்ம விஜய் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு தெரியுமா? அதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமா சரண்யா? நிஜமா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேனா? என்னால நம்ப முடியல. நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா போன்ல பாரு. போய் இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்லு. போடி சீக்கிரமா. அனாமிகா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனா. அப்பா, நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டேனா? அது மட்டும் இல்லப்பா, காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேனா? எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் சுதாகர் பொண்ணு காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காளான்னு சொல்லும்போது அதை கேட்கணும் போல இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னல்லடிமா, உன்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும்னு. குடும்பத்துக்கே பேர் எடுத்து கொடுத்துட்ட போமா. உன் சொந்த அம்மா சொர்க்கத்துல இருந்து உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாமா. அதை கேட்டதும் கீதாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. இதுக்கே இவ்ளோ கோலாகலமா? நிறைய பணத்தை கொடுத்து நல்ல காலேஜ்ல சேர்த்தோம்ல, அப்ப பாஸ் பண்ணாம என்ன பண்ணி விடுவாங்களா? இதுல அப்படி பெரிய விஷயம் ஒன்னும் இல்ல. இந்த காலத்துல படிக்கிற எல்லாரும் தான் பாஸ் ஆகுறாங்க. இதுக்கு உங்க எல்லாருக்கும் இந்த பில்டப் அவசியம் தானே? கீதா, ஓ வாய்க்கு ஒரு பூட்டு கிடைக்கலையே. நம்ம அனாமிகா படிப்பை பார்த்து அந்த காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டி இருக்காங்க. அவளோட திறமைய பார்த்து ஃபீஸே இல்லாம படிக்க வச்சாங்க. ₹1 கூட நமக்கு செலவில்ல தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ எந்த ஃபீஸ போய் கட்டுன? எனது அனாமிகா என்ன ஃப்ரீயா படிச்சான்னு சொல்ல வரீங்களா? தினமும் காலேஜுக்கு போயிட்டு வர பஸ் சார்ஜ், எக்ஸாமுக்கெல்லாம் பணம் கட்டணும் இல்லையா? அதெல்லாம் உங்க கண் பார்வைக்கு பணம் இல்லையா? எது விட்டா அவ சுவாசிக்கிற காத்துக்கு கூட பணம் கேப்பா போல இருக்கு. இவளுக்கே நீ இப்படி சொன்னேனா, உன்னோட 2 பொண்ணுங்க அவனி அஞ்சலி இருக்காங்கல்ல, டவுன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு 1000த்துல பணம் கொடுத்தியே, அதுக்கு என்ன சொல்லுவ? அவங்க ஃபீஸ கட்டுறதுக்கு சுதாகர் கடன் வேற வாங்கினானு, அதுக்கே இவ்ளோ பேசுறியா நீ? பாத்தீங்களா, உங்க அப்பா பேசுறத பாருங்க. என் பிள்ளைங்களும் அனாமிகாவும் ஒன்னா? என் பொண்ணுங்க அவனி அஞ்சலி இந்த ஊருக்கே ராணி. அவங்க பெரிய காலேஜ்ல தான் படிக்கணும். உங்களுக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுங்களை ஏதாவது ஒன்னு சொல்றீங்க, அவமானப்படுத்துறீங்க. சுதாகர் கிட்ட மறுபடியும் பயங்கரமான கோபத்துல, என்னங்க இப்படி புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரிதான் பாப்பீங்களா? உங்க அப்பா கிட்ட என் பொண்ணுங்களை பத்தி பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க, இல்லன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்த விட்டு கோபமா போயிட்டாங்க. கீதா போனதுக்கு அப்புறம் சுதாகர் மெதுவா அனாமிகா கிட்ட வந்தாரு. ஒரு அப்பாவா தன்னோட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையேங்கிற வேதனை அவருக்குள்ள இருந்தத அவ கவனிச்சா. அவரு பையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அம்மா, அனாமிகா, உன் சித்தி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. உனக்கு தெரியாதா? உன் சித்தியோட மனசை பத்தி தெரியாதா? அவ அவ்வளவுதான், கொஞ்சம் கோபக்காரி. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாமா. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சிநேகிதர்களுக்கும் கொண்டு கொடுப்பேன். அப்பா, ஸ்வீட்ஸ் எதுக்கு? நம்ம குடும்ப நிலைமை தான் நமக்கு தெரியும்ல. இந்த பணத்தை வேற ஏதாவது அவசியத்துக்காக வச்சுக்கோங்க. இல்லம்மா, என் பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. நான் இத கூட செய்யலன்னா நான்லாம் ஒரு அப்பனா. நீ போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. சரண்யா, நீ கூட போமா. 2 பேரும் சேர்ந்து நல்ல ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. சரிங்கப்பா, நான் சரண்யாவோட போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன். அனாமிகா சரண்யா 2 பேரும் சேர்ந்து ரோட்ல நடந்து போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ராகவன் சுதாகர மிகப்பெரிய அதிருப்தியோட பார்த்தாரு. கண்ணா சுதாகரா, என் கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலடா. அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தாள்னா அனாமிகா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அப்பா, என்ன செய்ய சொல்றீங்க? என் நிலைமை தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. என்ன செய்ய சொல்றியா? நீ அந்த கீதாவுக்கு புருஷன், அனாமிகாவுக்கு அப்பன். பாவம், அந்த கீதா அவளை போட்டு வார்த்தையால வதைக்கும் போது அந்த பொண்ணு ஓ முகத்தை பார்த்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஆனா நீ என்னடானா பல்லு சத்தவ மாதிரி வாய திறந்து பேசவே மாட்டேங்கிறிய. வாய திறந்து ஏதாவது பேசினாதானே அவளுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். நான் என்ன பண்றதுப்பா? ஒரு வார்த்தை அதிகமா பேசினா வீட்டை விட்டு போயிடுவேன் மிரட்டுறா.
நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கா. ஊரை கூட்டி என் மானத்தை பஜார்ல விக்கிறா. நல்லபடியா சொல்லலாம்னா கேட்க மாட்றா. அன்னைக்கு நான் அவசரப்பட்டு 2வது கல்யாணம் ஏன் பண்ணேன்னு தினமும் நினைச்சு நினைச்சு நொந்துக்கிறேன். என்னாலதான் என் பொண்ணு இந்த நரகத்தை அனுபவிக்கிறா. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலப்பா. உன் கவலை எனக்கு புரியுதுடா. ஆனா மனசாட்சி இருக்கிறவனே இப்படி அமைதியா இருந்தா மனசாட்சி இல்லாதவெல்லாம் தாண்டவம் ஆடுவான். அனாமிகா விஷயத்திலேயாவது நீ தைரியமா இருக்கணும்டா சுதாகர். இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாயிடும். சுதாகர் நெஞ்ச முழுக்க வேதனையோட தலை குனிஞ்சு வயலுக்கு போய்கிட்டு இருந்தாரு. ராகவன் திண்ணையிலே உட்காந்து எதை பத்தியோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அனாமிகா சரண்யா 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்ல இருக்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனாங்க. ஏண்டி அனாமிகா, எத்தனை நாளைக்கு தாண்டி உங்க சித்தியோட கொடுமைய இப்படி தாங்கிக்கிட்டே இருக்கலான்னு இருக்கிற? நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, ஆனந்த பாடலனா கூட ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன பண்றது சரண்யா, எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. எங்க அப்பா எனக்காக உயிரையே குடுக்கறாரு. ஆனா சித்தி முன்னாடி அவர் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. அவர் கவலைப்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு மௌனமா இருக்க. ஓ, நல்ல மனசே உனக்கு சாபமா போயிடுச்சு போடி. 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே கடை வீதிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ஸ்வீட்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அனாமிகா ஸ்வீட்ஸை வாங்கிக்கிட்டு வந்து தன்னோட சித்தி கையில கொடுத்தா. ஏண்டி, இந்த ஸ்வீட் ஏது? இதுக்கு பணம் ஏது? கீதா, அந்த ஸ்வீட்டை நான் தான் வாங்க சொன்னேன். நம்ம அனாமிகா காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கால, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும்னு தான். இவ சாதனைக்கு இவ்ளோ கூட சந்தோஷப்படக்கூடாதா? அவனையும் அஞ்சலியும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுக்க 1 ரூபா கூட உங்க கையில இருக்காது. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் உங்ககிட்ட பணம் வந்துருச்சோ? என் பிள்ளைங்களை விட இவ தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சுல்ல? கீதா, அது இல்ல. போதும் உங்க டிராமா நிறுத்துங்க. கீதா ஸ்வீட்ஸ் பாக்ஸ கோபமா கீழே தூக்கி போட்டாங்க. அதனால எல்லா ஸ்வீட்ஸும் தரையில விழுந்துருச்சு. சித்தி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஸ்வீட்ஸ் எல்லாம் தரையில விழுந்து நாசமாயிடுச்சு. வாய மூடு, ஒன்னாலதான் இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல அப்படின்னு காந்தமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஐயோ, என் தங்க பொண்ணு, என்ன கொடுமை இதெல்லாம். என் செல்ல பொண்ணு, அழாதம்மா. உன் தலையெழுத்து எப்ப மாறுமோ? உனக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போனாதான் உன் தலையெழுத்து மாறும்னு எனக்கு தோணுது. இந்த ராட்சசி கிட்ட இருந்தேன்னா இதே மாதிரி நீ நரகத்தை தான் அனுபவிப்ப. அனாமிகா தன்னோட நிலைமைய நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. பிரசாத் குடும்பத்துல பெரிய மருமக அனாமிகா ரொம்ப சாந்தமான பொண்ணு. எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் எதிர்த்து பேசாம பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பாப்பா. ஆனா மாமியார் சாரதாக்கு மட்டும் அவ எவ்ளோ செஞ்சாலும் பத்தாது. 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி. அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் எப்படியாவது வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரு நாள் மழை மேகம் சூழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல சண்டை முதலாச்சு. அனாமிகா, அனாமிகா, எங்கடிமா போய் தொலைஞ்ச? காலையில இருந்து இந்த இடுப்பு வலியால உயிரே போய்கிட்டு இருக்கு. சூடா ஒரு கப்பு காப்பி கேட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எப்பவும் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஏதோ புதுசா பண்ற மாதிரி அதையும் இதையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கியே. இதோ அத்தை, உங்களுக்காக காப்பி கொட்டி அரைச்சி காப்பி போட்டு கொண்டு வந்த. பசங்க ஹரிஷன் நவ்யாவும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சூடா பால் காய்ச்சலான்னு நினைச்சேன். அவங்கள படுக்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. மன்னிச்சிருங்க அத்தை, எதுவும் நினைச்சுக்காதீங்க. எப்பவும் பசங்க மேலேயே சாக்கு சொல்லு. செய்யாத வேலைக்கு 1000 காரணம். ஒரு வேலை செய்ய தெரியுதா உனக்கு? உன்னை விட அந்த அவனியும் அஞ்சலியும் மேலு. அங்க போய் கத்துக்கோ. எறும்பு மாதிரி வேலை பாக்குறாளுங்க. மாமியார் மேல அவ்ளோ பயம் இருக்கு. அவளுங்களுக்கு இருக்கிற பயத்துல ஒரு காவாசி உனக்கு இருக்கா? ஆமா அத்தை, உங்க ஆரோக்கியத்தை பத்தி நான் எப்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இப்பதான் ஆன்லைன்ல உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு வர்ற மூட்டு வலிய பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாளையில இருந்து உங்களோட இடுப்பு வலி சீக்கிரம் குறையற மாதிரி சில அற்புதமான யோகா எக்ஸசைஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்கறேன். ஆமா அத்தை, அவனே சொன்னது உண்மைதான் அத்தை. நான் கூட உங்களுக்கு அப்பப்ப தலைவலி வருதே, அது வராம இருக்கிறதுக்கு ஆன்லைன்ல பார்த்து எக்ஸ்பென்சிவான ஒரு ஆயில் ஆர்டர் பண்ணிருக்கேன். அத போட்டா உங்க வலியெல்லாம் பறந்துரும். இந்த அனாமிகா அக்காவுக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியுமா என்ன? போன்ல தேடுற டெக்னாலஜிய பத்தி கூட தெரியாது. பழங்காலத்து ஜாடம். பரவாயில்ல தங்கச்சி, உங்க 2 பேருக்கும் அத்தையோட ஆரோக்கியத்து மேல இவ்ளோ அக்கறை இருக்கு இல்லையா? அது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாம் வர்ற வரைக்கும் இப்போதைக்கு இடுப்பு வலி அத்தைக்கு வராத அளவுக்கு ஏதாவது தைலத்தை கலந்து சுடு தண்ணி ஒத்தடோ நான் கொடுக்கறேன்.
தேவையில்ல உன் சுட தண்ணி ஒத்தடம். உன் பாட்டி காலத்து வைத்தியத்தை எல்லாம் இன்னும் நீ கைவிடல போல இருக்கு. அது எல்லாத்த விட என் மருமகளுங்க சொன்ன குறிப்பு அந்த எண்ணெயே எனக்கு போதுமானது. வெளியில வர்ற மழைய பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. வான மேகத்தை பாத்தீங்களா? காத்தும் பலமா வீசுது. கண்டிப்பா புயல் இருக்கும்னு தோணுது. இது எங்க தாத்தா காலத்திலேயே செகண்ட் ஹேண்டா வாங்கின வீடு. எப்ப இது இடிஞ்சு நம்ம தலை மேல விழுமோன்னு பயமா இருக்கு. அப்போ பிரசாத் ரொம்ப டென்ஷனா ஹால்ல நடந்து வந்தாரு. ஆமா சாரதா, நீ சொல்றது உண்மைதான். இப்பதான் ஊருக்குள்ள பேசிட்டு நான் வரேன். இந்த தடவை வரப்போற மழை ரொம்ப கடினமா இருக்குமா, வெள்ளம் வருமா, ஏரியெல்லாம் நிரம்பி வழியும் சொல்றாங்க. நம்ம வீடோ பழம் வீடு, கலகலத்து போயிருக்கு. மேல் கூரையும் சரியா இல்ல. இந்த காத்து மழைக்கு எங்க பறந்துருமோன்னு பயமா இருக்குமா. அப்பா, நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. இந்த மழை கொஞ்சம் குறைஞ்சதும் நானும் சுரேஷும் காலையிலேயே போய் சரவணனை பார்த்து மேல்கூரையை சரி பண்றதுக்கு பேசிட்டு பணம் கொடுத்துட்டு வரோம். வீட்டை கொஞ்சம் சரி பண்ணலாம்ப்பா. ஆமாப்பா, அண்ணன் சொல்றது உண்மைதான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு நம்ம எப்படியாவது தப்பிச்சிட்டோம்னா நாளைக்கே இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்படி சொல்லும்போது ராத்திரியில இருந்தே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராத்திரி முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மறுநாளைக்கெல்லாம் மழை நேத்தைய விட ஜாஸ்தியா பெஞ்சுது. அக்கம் பக்கத்துல உள்ள நதி எல்லாம் பொங்குதுன்னு ரேடியோல நியூஸ் போடுறாங்க. ஊர் எல்லையில இருந்த கால்வாய் கூட நிரம்பி தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சுது. அண்ணா, ரமேஷ் அண்ணா, நிலைமை ரொம்ப மோசமா போகுது. ஊருக்குள்ள ஏரிய திறந்து விடுறாங்க. கோழிக்கடை மார்க்கெட்டு ஃபுல்லா தண்ணியால ரொம்ப இருக்கான். என்னது, அவ்வளோ தண்ணியா? அப்பா, நம்ம உடனே பஞ்சாயத்து ஆபீஸ் போய் மண்ணு மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வரணும். இல்லன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும். ஆமாண்டா, லேட் பண்ணக்கூடாது. வா, நானும் கூட வரேன். மாமா, உங்க வயசுக்கு இந்த நேரத்துல வெளியில போறது நல்லது இல்ல. ரோடு முழுக்க ஒரே தண்ணியா இருக்கு. நீ வாய மூடிடிமா. வீட்ல உள்ள ஆம்பளைங்க போகாம பொட்டச்சி போவாளா? அவங்க போனாதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வருவாங்க. ஆமா நீ, நாங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீங்க வீட்லயே இருங்க. இப்படி பிரசாத், ரமேஷ், சுரேஷ், அருண் 4 பேரும் சேர்ந்து ஊர் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டையும் காப்பாத்த கிளம்புனாங்க. ஆனா அவங்க போன கொஞ்ச நேரத்துலலாம் மழை அளவுக்கு அதிகமா பெஞ்சுது. இடி மின்னலோட சேர்ந்து அதிகமான காத்தும் அடிச்சுது. ஊருக்குள்ள தண்ணி வரவும் ஆரம்பிச்சுது. அப்போ பழைய வீடான சாரதா வீட்ல அங்கங்க ஒழுக ஆரம்பிச்சுது. வெளியில இருந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. சாரதா ரொம்ப பயந்துட்டாங்க. அவனிக்கும் அஞ்சலிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ கடவுளே, இது என்னப்பா சோதனை. வீடெல்லாம் ஒழுகுதே. என் அலமாரியிலயும் தண்ணி போகும். அதுக்குள்ள இருக்கிற என் தங்க நகை எல்லாம் பாழா போகுது. என் புள்ளைங்க புருஷன் எங்க? போன் சிக்னல் கூட கிடைக்கலையே. அஞ்சலி, எனக்கு பயமா இருக்குடி. வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. செல்போன் கூட வேலை செய்யல. இன்டர்நெட் வரல. யாருக்கும் மெசேஜ் அனுப்ப முடியாது. அக்கா, உயிரே போயிடும் போல இருக்கு. இந்த வீடு இடிஞ்சதுன்னா நம்ம எங்க போறது? அத்தை, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? அவனி, அஞ்சலி, முதல்ல அழறத நிறுத்துங்க. அழுதா பிரச்சனை தீராது. அத்தை, நீங்க தைரியமா இருங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ வாய மூடு. நீ என்னடி பண்ணுவ? நீ என்ன IKS IPS படிச்சியா? உன் புருஷனும் இங்க இல்ல. நம்மள யாரு காப்பாத்துவா? அத்தை, படிப்பை விட சாமர்த்தியம் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இந்த வீடு எப்ப வேணா இடிஞ்சு விழலாம். சுவர் கூட விழற வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. இடி மின்னல் சவுண்ட் பயங்கரமா இருக்கு. அம்மா, குளிரா இருக்கு. அழாதீங்கடா கண்ணா, அம்மா இருக்கேன்ல. ஹரீஷ், தங்கச்சி கைய புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முழங்கால அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓடு ஒண்ணு ஒன்னா கழண்டு கீழே விழ ஆரம்பிச்சுது. தண்ணிய பார்த்து பயத்துல சாரதா நகராம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அனாமிகாவுக்கு அவளோட மாமனார் சொன்னது ஞாபகம் வந்தது. வீட்டு பத்திரம், நிலத்து பத்திரம், பீரோவோட அடிபாகத்துல இது எல்லாத்தையும் வச்சிருக்காருன்னு அவளுக்கு தெரியும். அத்தை, சொத்து பத்திரம், மாமாவோட பென்ஷன் பேங்க் புக்கெல்லாம் எங்க வச்சிருக்காருன்னு தெரியுமா? அதா, அந்த பீரோல கீழே ஒரு கருப்பு டப்பாக்குள்ள இருக்குதுமா. ஆனா பீரோ சாவி என்கிட்ட இல்லையே. உன் மாமா கிட்ட தானே எப்பவும் இருக்கும். அந்த காகிதம்லாம் இல்லன்னா நம்ம குடும்பமே ரோட்டுக்கு தான் வரணும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் எப்படியாவது அதையெல்லாம் வெளியில எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ரூம்குள்ள போனா. சாவி இல்லனாலும் பக்கத்திலே இருந்த ஒரு சின்ன உரலை கொண்டு வந்து அந்த பீரோவோட பூட்டை உடைக்க ட்ரை பண்ணா. உள்ள இருந்த கருப்பு டப்பாவை வெளியே எடுத்து பத்திரம்லாம் நனையாம இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பத்திரமா கவர் பண்ணி அதை இடுப்புல சுத்திக்கிட்டா. அத்தை, இதோ பத்திரம்லாம் பத்திரமா என் இடுப்புல இருக்கு. ஒரு பேப்பர் கூட நனையவே இல்ல. அனாமிகா, நல்ல வேலை செஞ்சம்மா. அந்த பத்திரம்லாம் இல்லன்னா வயசான காலத்துல நாங்க ரோடுக்கு போக வேண்டியதுதான். அத்தை, இதெல்லாம் எனக்கு ஒரு கடமை தான். இத பத்தி பேசலாம் இப்ப நேரம் இல்ல.
தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே போகுது. நம்ம இப்பவே ஊர் எல்லையில இருக்க மலை மேல லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயாகணும். அந்த கோயில் மேல இருக்கறதால தண்ணி அங்க வராது. அக்கா, நீ சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டரு, போர்வை, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க்கா. மழை அதிகமா பெய்யுதுல்ல, குழந்தைங்க நனைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஜுரமும் வந்துரும்னு சில மருந்து மாத்திரையெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கூட கிச்சனுக்கு போய் நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, பொடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க்கா. வழியில போகும்போது குடிக்க 2 தண்ணி பாட்டிலையும் எடுத்துக்கிட்டேங்க்கா. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த மழையில நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ பிளேட் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டேங்க்கா. ரொம்ப நல்ல வேலை தான் செஞ்சீங்க. உங்க 2 பேரையும் பாக்கும்போது எனக்கு தைரியமா இருக்கு. அஞ்சலி, நீ ஹரிஷ், நவ்யாவோட கைய கெட்டியா பிடிச்சுக்கோ. அவங்க இந்த இருட்டுக்கும் இடி மின்னல் சத்தத்துக்கு பயப்படுவாங்க. அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. அவனி, நீ மாமாவோட பழைய டைரியோட சேர்த்து பீரோல இருக்க அவருக்கு தேவையான மருந்து, வேட்டி, சட்டையெல்லாம் எடுத்துக்கோ. மருந்து ரொம்ப முக்கியம். நான் அத்தைய கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே வரேன். அனாமிகா, என்னால நடக்க முடியும் தோணல. என் காலு பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு பக்கமா இழுக்குதுமா. இந்த இடுப்பு வலியில என்னால நிக்க முடியல. இந்த குளிர் வேற என் உயிரையே எடுத்துரும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கே இருக்கேன். உயிரை காப்பாத்துறேன்னு எனக்காக நீங்க ஏன் ஆபத்துல சிக்கணும்? அத்தை, என்ன பேசுறீங்க? உங்கள இந்த வீட்லயே விட்டுட்டு நாங்க மட்டும் வெளியில போகிறதா? நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அத்தை. நம்மலாம் ஒரே குடும்பம். உங்க பெரிய மருமக உயிரோட இருக்கும்போது நீங்க ஏன் உயிரை விடணும் அத்தை? வாங்க, என் கைய கெட்டியா பிடிச்சுக்கோங்க. என்னோட தோலை புடிச்சுக்கிட்டு மெதுவா அடி எடுத்து வைங்க. தைரியத்தை வரவழைங்க அத்தை. வாங்க அத்தை. அந்த நேரத்துல வெளியில மழை ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. வீதி முழுக்க ஆறா ஓடுச்சு. கரண்ட் கம்பெல்லாம் கீழே விழுந்து கரண்ட்டும் இல்ல. அனாமிகா ஒரு கையில டார்ச் லைட்ட வச்சுக்கிட்டு மாமியார் சாரதாவ பத்திரமா கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போனா. அவனியும் அஞ்சலியும் குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே நடந்து வந்தாங்க. அனாமிகா எங்கேயும் திரும்பி கூட பார்க்காம மெதுவா தண்ணியில காலடி எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தா. மலை மேல இருந்த கோவிலுக்கு போயிட்டாங்க. கோவில் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கூட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்பாடா, உயிரோட வந்துட்டேன். கடவுளே, என் மருமவ அனாமிகா இல்லனா இன்னைக்கு உன்கிட்ட சீக்கிரமாவே வந்திருப்பேன். அத்தை, காஞ்ச இந்த போர்வையை முதல்ல போத்திக்கோங்க. அவனே, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடு. அஞ்சலி, அத்தைக்கு மருந்து. அக்கா, எப்படிக்கா உன்னால முடியுது? எந்த மாதிரி நேரத்துல தைரியமா பேசுற? எங்களை பாத்தியா உடஞ்சு போயிட்டோம். பேச்சே வர மாட்டேங்குதுக்கா. உன்னை எவ்வளவு உதாசீனப்படுத்தினோம், ஆனா இன்னைக்கு காப்பாத்திட்ட. ஆமாக்கா, நான் கூட எப்பவும் சுயநலமா இருந்தேன். ஆனா குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. நீ உண்மையிலேயே கிரேட். என்னமா பேசுறீங்க எல்லாரும்? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஆபத்து நேரத்துல கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறத தவிர வேற வழி என்ன? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா, ரமேஷ் எல்லாரும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அனாமிகா, என்ன கூட நீ மன்னிச்சிருமா. எவ்வளோ சிடுசிடுன்னு பேசியிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா இந்த நேரத்துல அத மனசுல வச்சுக்காம என்னை இப்படி காப்பாத்திருக்கிய. உன் மதிப்பு எனக்கு இந்த மழை மூலமா தெரிஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிரு. அத்தை, பெரிய பெரிய வார்த்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அதுவே போதும். மறுநாள் காலையில மழை கொஞ்சம் குறைஞ்சது. வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா வத்துச்சு. மலை மேல இருந்த கோவிலுக்கு ரமேஷ், சுரேஷ், அருண், பிரசாத் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறத பார்த்து எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க. அனாமிகா, பசங்களா, அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மழை தண்ணி அதிகமானது, எங்களால நகர முடியல. வழி இல்லாம நாங்க எல்லாரும் அங்கேயே மாட்டிக்கிட்டோம். ஆமா சாரதா, வீடே இடிஞ்சு விழற நிலைமை வந்துருச்சு. நீயே எப்படி அப்புறம் வெளியே வந்தீங்க? என்னங்க, பெரிய மருமக அனாமிகாவால தான் இன்னைக்கு எல்லாரும் வெளியே வந்தோம். அவதான் தைரியமா பசங்களையும் என்னையும் மேல கொண்டு வந்தா. அது மட்டும் இல்ல, பத்திரம், பேங்க் புக்கை எல்லாம் நனைய விடாம பத்திரமா வச்சிருக்கா. அப்படியாம்மா? நல்ல வேலை செஞ்சப்போ. அந்த காகிதெல்லாம் எங்க 20 வருஷ கஷ்டம். அதை காப்பாத்தி நீ எங்களை காப்பாத்திட்டமா. அண்ணி, உங்களுக்கு நிகர் யாருமே இல்ல அண்ணி. ஆமா அண்ணி, நீங்க சமையல் ராணி மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே நாயகி. அனாமிகா, எவ்வளோ நாளா வீட்டு பொறுப்பு என்கிட்ட இருந்தது. ஆனா இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கு வழிகாட்டி நீதான். இந்த சாவியெல்லாம் நீ வச்சுக்கோ. அத்தை, அந்த சாவி உங்ககிட்ட இருந்தாதான் நல்லது. உங்களோட ஆசீர்வாதம், மாமாவோட வழிகாட்டுதல் இருந்தா அதுவே போதும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா ஒரே வீட்ல கூட்டு குடும்பமா கஷ்டத்தை பகிர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம். அனாமிகா சொன்னதை கேட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பழைய வீடு அங்கங்க உடைஞ்சு விழுந்திருந்தாலும் அவங்க மனசு ஒன்னு சேர்ந்துருச்சு. பிரசாதும் ரமேஷும் சேர்ந்து வீட்டை சரி பண்ணிட்டாங்க. மருமகள்கள் 3 பேரும் ஒத்துமையா வீட்டை
ஒழுங்குபடுத்தி மாமனார் மாமியார நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. மழை காலத்துல தன்னோட பொறுப்பை உணர்ந்து தன்னோட குடும்பத்தையே பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அனாமிகா தலையில விழுந்தாலும் மொத்த குடும்பத்தையும் கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்து எல்லாருக்கும் இன்னொரு ஜென்மத்தை கொடுத்திருக்கிறா அனாமிகா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.